இந்த நபருடைய கை திடீர்னு பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சு அவருடைய கைக்குள்ள இருக்கிற நரம்புகள்லாம் அப்படியே பயங்கர ஸ்பீடா துடிக்க ஆரம்பிக்குது. அதனால அவரு அங்க இருக்கிற ஒரு இரும்பு கபோர்ட் மேல கையை வைக்கிறாரு. அவருடைய கையுடைய ஹீட் தாங்க முடியாம அந்த கபோர்டே அப்படியே உடைஞ்சு நொறுங்கிடுது. அதுக்கப்புறம் அவர் போய் சோர்ல கையை வச்சா சோரம் அதே மாதிரி உடைஞ்சு நொறுங்கிடுது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கே ஒண்ணுமே புரியல. அவர் எப்பெல்லாம் எமோஷனல் ஆகுறாரோ அப்பெல்லாம் அவருக்கு அது மாதிரி நடக்குது. அது மாதிரி நடக்கும்போது அவருடைய கையை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய மைண்டை கூல் பண்றதுக்காக டேப்லெட் போடலாம்னு சொல்லிட்டு மெடிசன் பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணலாம்னு பாக்குறாரு. ஆனா அவருடைய கையுடைய ஹீட் தாங்க முடியாம அந்த மெடிசன் பாட்டிலே மெல்ட் ஆகி உள்ள இருக்கிற டேப்லெட்லாம் அப்படியே கீழே கொட்டிடுது. கடைசியில கீழே கொட்டின டேப்லெட்ல ஒரு டேப்லெட் எடுத்து வாயில போடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாவே ஆகுறாரு. இப்படி இருக்க ஒரு நாள் அவருடைய பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு மறுபடியும் அவருடைய கை அதே மாதிரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவருடைய பொண்ணு பயங்கரமா பயந்து போய் உங்களுடைய கைக்கு என்னாச்சுன்னு கேட்கிறா. ஆனா அதுக்குள்ளேயே அவருடைய ஹீட் தாங்க முடியாம அந்த காருடைய ஸ்டேரிங்கே அப்படியே உடைஞ்சு நொறுங்கிடுது. அவரும் அந்த காரை கண்ட்ரோல் பண்றதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவர் எதுல கையை வச்சாலும் அது அப்படியே உடைஞ்சு நொறுங்கிக்கிட்டே இருக்கு. கடைசியில அந்த காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆக்சிடென்டே ஆயிடுது. நல்ல வேளையா அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படல.